தமிழ்நாட்டுல தேர்தல் திருவிழா ஆரம்பிச்சிருச்சு மக்களே. தேர்தல் திருவிழா ஆரம்பிச்சதோட இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற கூட இன்னொரு ஒரு பிரச்சனையும் ஆரம்பிச்சிருக்கு. மக்கள் பயந்து போயிருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு இந்தியால எந்த ஒரு மக்களுக்குமே, முக்கியமா தமிழ்நாட்டுல எந்த ஒரு மக்களுக்குமே ஓட்டே கிடையாது. யாரெல்லாம் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி ப்ராப்பரா கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் 2026 ஓட்டு உரிமை இருக்கு, வாக்குரிமை இருக்கு. சோ இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த விஷயத்த எலெக்ஷன் கமிஷன் இந்த நேரத்துல மக்கள் கிட்ட கொண்டு வந்தது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா இன்னும் கொஞ்ச நாள்லாம் இருக்கு 2026 எலெக்ஷனுக்கு. அதுக்குள்ள எல்லா வேலைகளையுமே சீக்கிரமா பண்ணி முடிச்சிருவாங்களா? மொத்தத்துல தமிழ்நாட்டுல 8 to 8.5 கோடி மக்கள் இருக்காங்க. 6.25 கோடியே 30 லட்சம் ஓட்டுகள் இருக்கு. இது எல்லாத்தையும் சீக்கிரமா ப்ராசஸ் பண்ணி முடிச்சிருவாங்களா? ஒரு சைடு இதுல வேலை பார்க்கக்கூடிய அரசு ஊழியர்கள், அதாவது பிஎல்ஓக்கள் எல்லாருமே எங்களால இவ்வளவு வேலைகளை பார்க்க முடியல, அளவுக்கு அதிகமான பணிச்சுமைகள் கொடுக்குறீங்க, அதனால நாங்க இந்த வேலையை விட்டு போறோம், எங்களால வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போராட்டம் அறிவிக்க போறதா சொல்றாங்க. சோ இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? அது மட்டும் இல்லாம மக்கள் ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்காங்க? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் தலைவர்கள் இதை எதுக்குறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை நீங்க பண்ணி ஆகணும், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அரசு அதிகாரிகளுக்கும் கிடையாது, இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கும் கிடையாது, எலெக்ஷன் கமிஷனுக்கும் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கும் கிடையாது. ஆனா இது எல்லாமே பிரச்சனை யாரோட தலையில விரியுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்திய குடிமகன்களாகிய நம்மளுடைய மக்கள் மேலதான் விழுகுது. சோ இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கணும். கண்டிப்பா எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னா இது உங்களோட வாக்குரிமையை நேரடியா தொடக்கூடிய ஒரு விஷயம். சோ மக்களே, இது என்ன, இது நல்லதா கெட்டதா, இதை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும், எல்லாத்தையுமே இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கிறதுக்குள்ள ஒரு சூப்பரான கிளியரான கிறிஸ்டல் கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்க போறேன். உங்களுக்கு சூப்பரா புரிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த எஸ்ஐஆர்னா என்ன, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இது எதுக்காக மக்கள் கிட்ட இப்ப அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா, இது இப்பதான் அறிமுகப்படுத்துறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. இது ரொம்ப வருட காலமாவே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டா வர்றாங்க. ஒரு வருஷமுமே மக்கள் என்ன எப்படின்னா, இந்த வாக்காளர் அடையாள அட்டை, வாக்காளர் உரிமை, இது எல்லாத்தையுமே ஒரு அப்டேட் பண்ற மாதிரி ஒரு விஷயம். இந்த எஸ்ஐஆர்ல என்னென்ன பண்ணுவாங்க, என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வருவாங்க அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு வர்றாங்க. உங்க வீட்டுல ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்கு? ஒருத்தவங்களுக்கு 18 வயசு இப்பதான் ஆரம்பிக்க போதா, அவங்களுக்கு ஓட்டு உரிமையை கொடுப்பாங்க. உங்க வீட்டுல இறந்த நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட ஓட்டு உரிமையை திரும்ப பறிப்பாங்க. பறிக்கிறது இல்ல, அவங்களோட நேம ரிமூவ் பண்ணிடுவாங்கன்னா இறந்தவங்களோட ஓட்டு அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணுவாங்க. உங்க பையனோ பொண்ணோ கல்யாணம் பண்ணி வேற இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டு உங்களோட வீட்லயே உங்களோட ஊர்லயே கொடுப்பா, இல்ல கல்யாணம் போய் ஷிஃப்ட் ஆன இன்னொரு இடத்துல கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சீர்திருத்தங்களை கொண்டு வர்றதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற விஷயத்த கொண்டு வந்தாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதியில மட்டும் கிட்டத்தட்ட 4700 ஓட்டுகள், அதாவது ஒரே நபருக்கு 4 ஓட்டு 5 ஓட்டு இருக்கு, 4 இடத்துல 5 இடத்துல ஓட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4700 ஓட்டுகள் கள்ள ஓட்டுகளா இருக்கு, தேவையில்லாத ஓட்டுகள். அந்த ஓட்டுகளுக்கு வேலிடே கிடையாது. ஆனா அவங்க ஓட்டுகளை போட்டுறாங்க. சோ இதை வச்சுதான் நீங்க ஜெயிச்சிங்களா அப்படின்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவங்க ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேள்வி எடுக்கிறாங்க. சோ இந்த மாதிரி தேவையில்லாத ஓட்டுகளை நாங்க தூக்க போறோம், அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா மக்கள் இதை பார்த்த உடனே பயப்படுறாங்க. பயப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சிம்பிளா சொல்றேன். இப்ப உங்க வீட்டுக்கு ஒரு பிஏஓ வர்றாங்க. அவங்க தேவையில்லாத நிறைய டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட கேட்கறாங்க. சோ எதுக்கு இவ்வளவு பெரிய டாக்குமெண்ட்ஸை கேட்கறாங்க, இப்படி எல்லாம் பண்றாங்களே, இதனால என்னோட ஓட்டு உரிமை போயிடுமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு. முக்கியமா தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த எஸ்ஐஆர் வேலைகள் ஒழுங்கா ப்ராப்பரா நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சைடு ப்ராப்பரா நடந்தாலும் இன்னொரு சைடு பிரச்சனைகளோட நடக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதுல வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் இவங்களுக்கு வேலை சுமை அதிகமா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு எந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா, 10 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரம் வரை இவங்க வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இதனால எங்களால அவ்வளவு நேரம் வேலை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள்லாம் யார் யார் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, டீச்சர்ஸ், பிஏஓக்கள், பிஎல்ஓ, இவங்க புதுசா அந்த வேலைக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்களை அளவுக்கு அதிகமா வேலை வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு 600ல இருந்து 700 வீடியோகளுக்கு போக சொல்றாங்க. 6 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம் எங்களை வேலை வாங்குறாங்க. ஓவர் டைம் வேலை பார்த்தா அதுக்கான
ஓவர் டைம் வேலை பார்த்தா எங்களுக்கு வந்து அதுக்கான சம்பளமும் எங்களுக்கு ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க. சோ எங்கனால எங்களோட பெர்சனல் வேலை, எக்ஸாம்பிளுக்கு டீச்சரா இருந்தாங்க அப்படின்னா எங்களால அந்த டீச்சர் வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த எஸ்ஐஆர் வேலைகளையும் சேர்த்து பார்க்க முடியல, மைண்ட் ரொம்ப ப்ரெஷர் ஆகுது அப்படின்னு தமிழ்நாட்டுல புதுசா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. சரி, மக்கள் ஏன் இதை நினைச்சு பயப்படுறாங்க அப்படின்னா, இவங்க இப்படி ப்ரெஷரோட வேலை பார்க்கறதுனால இவங்க வந்து அந்த என்ன சொல்ல நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்கல்ல, இந்த டீடைல்ஸ் ஃபுல்லாவே வந்து கலெக்ட் பண்ணிட்டு சிஸ்டம்ல போய் அப்லோட் பண்ணும்போது தப்பா அப்லோட் பண்ண வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு எந்த மாதிரி அப்படின்னா, புதுசா உங்க வீட்டுல ஒரு 18 வயசு பையன் புதுசா இந்த வருஷம் தான் 2026 ஓட்டு போட போறான் அப்படின்னா, அவனோட நேம் வந்து அதுல ஆட் ஆக மாதிரி டென்ஸ் எல்லாம் அவங்களோட பேர் அப்லோடே பண்ணாத மாதிரி விட்டுறாங்க. மேபி உங்க வீட்டுல ஒரு இறந்த நபர் இருந்தாங்களோ அவங்களோட ஓட்டு இருந்தா அவங்களோட நேமை ரிமூவ் பண்ணாம விட்டுறாங்க. இந்த மாதிரி உங்களோட நேம், உங்களோட ஆதார் கார்டு நம்பர் எல்லாத்தையுமே டீட்டெயிலா அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி தான் நீங்க வந்து அவங்க கிட்ட கொடுப்பீங்க. இப்படி ஃபில் பண்ணி அதை பார்த்து தான் அவங்க அப்லோட் பண்ணுவாங்க சிஸ்டம்ல. இப்படி அப்லோட் பண்ணும்போது உங்களோட நேமை மிஸ்டேக்கா அப்லோட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல வேலை பார்க்கக்கூடிய ஆபீசர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு இதுக்கு எந்த விதமான ட்ரைனிங்கும் கொடுக்கல, இவங்க கொடுத்த டிவைசஸ் எடுத்துக்காட்டுக்கு சிஸ்டம்ல இருந்து டேப்லெட்ல இருந்து எதுவுமே ஒழுங்கா ஒர்க் ஆக மாட்டேங்குது. சோ இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுட்டு நாங்க எப்படி இதுல வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்கக்கூடியவர்கள் இன்னையில இருந்து போராட்டம் அறிவிக்க போறது, அதாவது வேலையை வந்து நாங்க வந்து ஸ்டாப் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுதான் மிகப்பெரிய ஷாக்கிங்கான விஷயம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா துளி அளவு கூட சப்போர்ட் பண்ணல. சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு மற்ற விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனா இதுல வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு அவங்க சரியா ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. எந்த மாதிரி மிரட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க உங்களோட வேலைகளை ஒழுங்கா பார்க்கல அப்படின்னா சட்டப்படி உங்க மேல வந்து நாங்க ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் ரொம்ப நியர்பைல இருக்கு. அதாவது 2026 இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்துடும். 2-3 மாதங்கள்ல நம்ம எலெக்ஷனுக்குள்ள போயிருவோம், தேர்தல் திருவிழாக்குள்ள போயிருவோம். அதுக்குள்ள நம்ம இந்த வேலைகளை அவங்களோட டீடைல்ஸ் ஃபுல்லா கலெக்ட் பண்ணி திரும்ப நம்ம சிஸ்டம்ல அப்லோட் பண்ணி புதுசா ஒரு எலக்ட்ரல் ரோல் வெளியிடணும். நம்மளுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால நீங்க ரொம்ப ஸ்பீடா வேலை பார்க்கணும். இதுக்கு நீங்க ஒழுங்கா ஒத்துழைப்பு கொடுக்கல, எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒழுங்கா ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னா உங்களோட அந்த நாளுக்குரிய, அதாவது வேலையை நிறுத்தம் பண்றாங்க அந்த நாளுக்குரிய சம்பளம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. எங்களால முடிஞ்சா சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளும் எடுக்கலாம், அதனால உங்களுக்கு கொடுத்த வேலைகளை நீங்க ஒழுங்கா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஊழியர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. எங்க ஊழியர்களால இவ்வளவு நேரம் பணிச்சுமையில வந்து ஈடுபட முடியல, அதனால நீங்க வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு போனஸ் கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா பே அவுட்ஸ் கொடுக்கணும், அதாவது சம்பளங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கோரிக்கைகளை மு க ஸ்டாலின் அவர்கள் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து சொல்றாங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை வந்து அக்செப்ட் பண்ணல. ஓகே, இதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள். மக்கள் நீங்க இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டுல இருக்கணும். ஃபுல் டே வீட்டுல இருக்கணும் அவசியம் இல்ல. உங்க ஏரியால உள்ள பிஎல்ஓ உங்க வீட்டுக்கு விசிட் பண்ணும்போது நீங்க வீட்டுல இருக்கணும். வீட்டுல இருந்து அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை கரெக்டா சப்மிட் பண்ணணும். உங்களோட நேம்ல இருந்து, ஆதார் கார்டு நம்பர்ல இருந்து, உங்களோட ஓட்டர் ஐடியில ஓட்டர் நம்பர், அது மட்டும் இல்லாம பாகம் எண், வரிசை எண், நீங்க வந்து எந்த சட்டமன்றத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையுமே ப்ராப்பரா எழுதி அவங்க கிட்ட சப்மிட் பண்ணணும். இப்படி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்கா ப்ராப்பரா சிஸ்டம்ல அப்லோட் ஆயிடும். இப்படி அப்லோட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 2026க்கான 2026க்கான இல்ல, இனிமே உங்களுக்கு ஓட்டுமே சூப்பரா உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது பூத் ஸ்லிப்ல வந்து வந்துடும். சோ நீங்க வீட்டுல இருந்தா உங்களுக்கு ஒத்துழைச்சிங்க அப்படின்னாலே இந்த பிரச்சனை வந்து மேக்சிமம் சால்வ் ஆயிடும். மத்தபடி இதனால நிறைய ஓட்டுரிமை வந்து பறிக்கப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் தப்பான ஓட்டு இருக்கோ, யார் யாருக்கு 2-3 இடங்கள்ல ஓட்டு இருக்கோ, யார் யார் இவ்வளவு நாள் இங்க வீட்டுல ஒரு ஓட்டு போட்டுட்டு கிராமத்துல இருப்பாங்க, கிராமத்துல போய் ஒரு ஓட்டு போடுவாங்க, சிட்டில ஒரு ஓட்டு போடுவாங்க, இந்த மாதிரி கள்ளத்தனமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த எஸ்ஐஆர்னால பிரச்சனைகள் வருமே தவிர மத்தபடி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இல்லை. மேபி இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமே கூட உங்களுக்கு வந்து ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலக்ட்ரல் ரோல் வந்ததுக்கு அப்புறம் வந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. திரும்ப நீங்க அதை ஃபில் பண்ணி டீட்டெயிலா கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2026க்கான ஓட்டுரிமை, அதாவது வாக்குரிமை வந்து கண்டிப்பா கிடைச்சிடும். மற்றபடி இதுல பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது கைஸ். அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கனாலே போதும். இதுதான் எஸ்ஐஆர் பற்றிய ஒரு விழிப்புணர்வு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும், முக்கியமா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கமெண்ட்ல ரிப்ளை பண்ற டவுட் இருந்தா. அது மட்டும் இல்லாம இந்த எஸ்ஐஆர் டீடைல்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே கூட நிறைய பேருக்கு ஓட்டு வந்து நிட்டு போச்சு அப்படின்னா அதுக்கு வேற ஒரு சொல்யூஷன் இருக்கு. மேபி நிறைய பேர் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணீங்க இந்த வீடியோக்களை, எனக்கு வந்து ஒழுங்கா வந்து அப்லோட் ஆகல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ நான் மேக் பண்றேன். நான் ஒரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன். எல்லாரும் அவங்களோட வாக்குரிமையை கரெக்டா பயன்படுத்துங்க. டாடா பேபி.
See you.